நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறது மீன். அந்த மீன் குழம்ப நம்ம நிறைய வெரைட்டியாக செய்வாங்க. அதில் முள்ளங்கி போட்டு சேர்த்து செய்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக மீன் எடுத்துருக்கோம். இது எந்த மீனாக இருந்தாலும் எடுத்துருக்கலாம். அது இதே சேம் மெத்தடில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸ்லைசஸ் மீனாக இருந்தால் இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் கைப்பிடி அளவுக்கு, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இதில் போடுறதுக்காக ஸ்லைஸ் பண்ண முள்ளங்கியை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு முள்ளங்கியை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அது நீர் காயின்றதுனால நம்ம வதக்கிட்டு சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மொத்தமாக சேர்த்து அரைச்ச மிளகாய்த்தூள், கலவை மிளகாய்த்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம், உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக கார்னிஷிங்காக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் நான் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் போட்டிருக்கேன். இதில் தாளிப்புக்கு தேவையானது எடுத்து வச்சதை நம்ம சேர்த்துக்கிறோம். பூண்டையும் வெங்காயத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துக்கலாம். பூண்டை தோல் உரிச்சிட்டு நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை இன்னும் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரும்போதே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயாக இருக்கிற நேரத்துலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டோன்னா கலரும் நமக்கு மீன் குழம்புக்கு நல்லா கிடைக்கும். அதோட பச்சை வாசனையும் போயிடும். இதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கும் போது இது கலர் நல்ல ரேட்டின் ஆகும். இது கொஞ்சமாக வதக்கின உடனே நம்ம முள்ளங்கி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்த்ததுக்கப்புறம் முள்ளங்கியோடு சேர்ந்து இந்த தக்காளி வெந்து வந்துடும். அப்போது எல்லா பச்சை ஸ்மெல்லும் போயிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றலை. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வெந்து வரும்போது முள்ளங்கி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அப்படியே ஸ்லோவாக ஃப்ளேமில் வச்சு நான் எடுத்துருக்கேன் வேக வச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம இந்த காய், மாங்காய், மீனெல்லாம் போட்டு வரும்போது நமக்கு கரெக்டாக ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கும். இது பண்ணிகிட்ருக்கும் போதே சைடில் நான் மீன் பொரிச்சதும் பண்ணிட்டேன். இந்த மீன் ஃப்ரை ரெசிபி நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இது கடலோர பகுதிகளில், ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி இடத்துலலாம் மீன் பொரிக்கும் போது இப்படி பொரிப்பாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் தோலோடு சேர்க்குறதுனால முதல்ல மாங்காவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு திருப்பி விட்டு கிளறக்கூடாது. இப்படியே அழுத்தி கொடுத்தாலே போதும். அது கரெக்டாக வெந்து வந்துடும். இந்த மீன் குழம்பு ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது மீன் குழம்பு நல்லா செட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த மீன் குழம்போட சட்டி நான் இரும்பு சட்டியில் பண்ணியிருக்கிறதுனால இது புளி ஊற்றி செய்யும் போது இரும்பு சட்டியில் நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. அதனால் நம்ம செஞ்சு முடித்து இதோட ஹீட் ஆறுனதுக்கப்புறமா இல்லை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் இதை மாற்றிக்கணும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.